இந்த கிருஷ்ணகிரி படத்தில் மேகனா ராஜ் அப்படிங்கிற ஒரு புது பொண்ணை பெங்களூர்லேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அந்த பொண்ணோட அப்பா அம்மா 2 பேருமே நடிகைகள், நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்காக ஹீரோயின் செலெக்ஷனுக்காக நிறைய கேர்ள்ஸ் பார்த்தோம். எனக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு நயன்தாரா இன்ஸ்பிரேஷனில் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அப்போ நிறைய கேர்ள்ஸ் பார்த்ததில் இந்த பொண்ணோட ஃபோட்டோ செக்ஷனில் அந்த பொண்ணை நான் மீட் பண்ணேன். பார்த்த உடனே இந்த பொண்ணுக்கிட்ட நான் அப்போ முடிவு பண்ணேன், இந்த பொண்ணு இந்த படத்துக்கு ஹீரோயினாக இருந்தால் நல்லாயிருக்கும், நல்லா தமிழும் பேசிகிட்டு இருந்தா, ஸோ பெட்டராக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கன்ஃபார்ம் பண்ணி அந்த பொண்ணை ஹீரோயினாக இந்த படத்தில் நடிக்க வச்சோம். பர்ஃபார்மன்ஸ் அந்த பொண்ணு பிச்சிருக்கு. இந்த படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு இன்னொரு நல்ல ஹீரோயின் கிடைச்சதா சொல்லலாம். கண்டிப்பாக அந்த பொண்ணு ஒரு பெரிய ரவுண்டு வரும். இந்த படத்தில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னு கேட்டிங்கன்னா, வில்லன் கோட்டா சீனிவாசராவ். கோட்டா சீனிவாசராவுக்கு அறிமுகமே கவிதாலயா தான். சாமிங்கிற படத்தின் மூலமாக தான் அவர் வில்லனாக தன்னுடைய தமிழ் சினிமா வாழ்க்கையை தொடங்க ஆரம்பித்தார். சாமி படத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய பேசப்படக்கூடிய ஒரு வில்லன் நடிகராக இந்த கிருஷ்ணகிரியில் மிகப்பெரிய பங்களிச்சிருக்காரு. மிகப்பெரிய வில்லன் நடிகராக நடிச்சிருக்காரு. 730 படம் பண்ணிட்டேன், அந்த படம் எனக்கு மிகப்பெரிய பிரேக் எனக்கு தமிழில் அப்படின்னு அவரே என்கிட்ட சொன்னார். இந்த படத்துக்காக நானே டப்பிங் பேச போகிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த அளவுக்கு இந்த கேரக்டரில் இன்வால்வ் ஆகி ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஹீரோ எங்கெங்கெல்லாம் கைத்தட்டல் வாங்குவாரோ அங்கெங்கெல்லாம் வில்லனும் கைத்தட்டல் வாங்குவார். ஸோ வில்லன் ஒரு படத்தில் கைத்தட்டல் வாங்குறாருன்னா அந்த கதை ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த திரைக்கதை ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த டைலாக் ஸ்ட்ராங்காக இருக்கும். கண்டிப்பாக ரசிகர்களுக்கு மிகப்பெரிய தீனியாக இருக்கும் அவருடைய ஆக்டிங். என்னுடைய முதல் படம் சூரி. அந்த படத்தினுடைய விமர்சனங்கள் பத்திரிகையில் நான் படிக்கிறப்போ, பர்டிகுலராக ஹிந்து, ஆனந்த விகடன், குமுதம், ஈவன் எல்லா நெட்லையும் படிக்கிறப்போ என்னை நானே மிரரில் பார்க்குற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. அந்த படத்தை பற்றின விமர்சனங்கள் மிக ஹைலைட்டாக, ரொம்ப ஸ்பெஷல்டாக, ரொம்ப சூப்பராக எழுதியிருந்தாங்க. பர்டிகுலராக ஹிந்துவில் என்ன எழுதியிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, த லாஸ்ட் லைன், இஃப் ஹிஸ் டிவோட் வெஞ்சர் சூரி இஸ் இஸ் சாம்பிள் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. செல்வன் ஷூ ஹேஸ் பொட்டன்ஷியல் அப்படின்னு ஒரு வரி எழுதியிருந்தாங்க. இவ்வளோ பெரிய பத்திரிகைகள் நம்மளை பற்றி ரொம்ப உயர்வாக எழுதியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தப்போ, குமுதத்தில் செல்வன் கதையை சொல்லியிருக்கும் விதம் செல்வனிடம் சரக்கு இருக்கு என்பதை காட்டுகிறது அப்படின்னு ஒரு வரி எழுதியிருந்தாங்க. ஆனந்த விடனில் இந்த படத்தின் கிளைமேக்ஸ் இயக்குனருக்கு ஒரு விசிட்டிங் கார்டுன்னு எழுதியிருந்தாங்க. இப்படி நிறைய பத்திரிகைகள், எல்லா பத்திரிகைகளுமே என்னை பற்றி ரொம்ப பாசிட்டிவாக எழுதியிருந்தாங்க. ஸோ அப்போ நான் திங்க் பண்ண விஷயம், இந்த படத்தில் நம்ம ஏதோ அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பல விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோம். அதனால தான் பத்திரிகைகள் இந்த அளவுக்கு நம்மளை பாராட்டுது. ஸோ நம்மகிட்ட ஒரு நல்ல டேலண்ட் இருக்குது. பட் அந்த சூரியங்கிற படம் ஏன் போய் சரியாக மக்கள்கிட்ட போய் சேரலை அப்படின்னு சொன்னால், அதனுடைய மார்க்கெட்டிங், அதனுடைய எக்ஸிக்யூஷன்ஸ் எதுவுமே போய் சரியாக ரீச் ஆகலை. ஸோ அந்த ப்ரொடியூசர் ஃபஸ்ட் ப்ரொடியூசருங்கனால அவருக்கு எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு தெரில. அப்போ நான் என்ன நினச்சேன், ஓகே நெக்ஸ்ட் டைம் நம்ம ஒரு படம் பண்ணோம்னா அது நல்ல ஸ்டோரியாக இருக்கிறது மட்டும் பார்த்தாது, நல்ல ப்ரொடக்ஷன் கம்பெனி, நல்ல நடிகர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அதுக்காக அடுத்த ஸ்டோரிக்காக நான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கப்போ, கவிதாலயா நிறுவனம் தயாரிப்பாளர் புஷ்பா கந்தசாமி மேடத்தை நான் மீட் பண்ணி, ஒரு கதை இருக்குது கேளுங்க மேடம் அப்படின்னு சொன்னேன். அவங்களும் அப்பாயின்மெண்ட் கொடுத்து கதையை கேட்டாங்க. கதையை சொல்லி முடித்த உடனே நெக்ஸ்ட் செகண்ட்ஸ் எந்த செகண்ட் தாட்டுமே இல்லாமல், இந்த படத்தை நம்ம கம்பெனி தயாரிக்குது, நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்க, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் 4 வருஷம் வெயிட் பண்ண ஒரு விஷயம் காத்திருந்த விஷயத்துக்கு சரியான பதில் கிடைச்சிது. எப்பவுமே இந்த காத்திருத்தலுக்கு இந்த பேஷன்ஸ்க்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அது என் லைஃப்பில் கிடைச்சிது. உடனே என்னை ஒரு நாள் கூப்பிட்டு அட்வான்ஸ் கொடுத்து சைன் பண்ணேன். நான் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணேன். சைன் பண்ண தேதி பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஏ ஸ்பெஷல் டே, December 12th, 2007. அந்த நாள் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பிறந்த நாள். நான் சைன் பண்ணிவிட்டு மேடத்தை அந்த கேலண்டரை பார்த்துட்டு சொன்னேன், மேடம் இந்த படம் மிகப்பெரிய ஹிட் அப்படின்னு சொன்னேன். எப்படி சொல்கிறீங்க? நாங்கள் ரஜினி சாரோடைய பிறந்தநாளில் நான் சைன் பண்ணியிருக்கேன்,
கண்டிப்பாக அந்த படம் மிகப்பெரிய ஹிட். சென்டிமெண்டாகவே ஒரு சாதனையாளன், ஒரு சரித்திர நாயகன், நம்ம கண்ணு முன்னாடி வாழ்ந்துட்டு இருக்க ஒரு ஆள் வந்து சாதித்த ஒரு ஆளோட பிறந்த நாள் நான் சைன் பண்ணியிருக்கேன், இட்ஸ் ஏ ஸ்பெஷல் டே அப்படின்னு சொன்னேன். உடனே அவங்க சொன்னாங்க, இந்த படம் நல்லா பண்ணுங்க, உங்களுக்கு மிகப்பெரிய பிரேக் கிடைக்குன்னாங்க. எனக்கு இந்த கதையை கவிதாலயில் நான் பண்ணுறது தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷலாக நினைக்கிறது. நான் வந்து அதுக்கான ரீசன்ஸ் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அகராதியில் லீலைனா யுத்தம்.